ஏன் துவாக்கள் கபூல் ஆகல, எப்போ கபூல் ஆகும்? நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஒரு லெட்டர் ஒருத்தருக்கு போடுறோம்னா அது முதல்ல அந்த லெட்டரை நம்ம என்ன எழுத போகிறோங்கிறத பேப்பரில் எழுதணும், அது ஒரு கவருக்குள்ளே வைக்கணும், கவரை ஒட்டணும், அப்புறம் அதுக்கு மேலே அட்ரஸ் எழுதணும், ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும், ட்ரூ அட்ரஸ் எழுதணும், அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், பின்கோடு கரெக்டாக இருக்கணும், ஸ்டாம்ப் ஒட்டணும், இவ்வளோ எட்டி கடைசியாக கொண்டு அதை போஸ்ட் பாக்ஸில் போடணும். அப்போ தான் அது முறையாக போய் சேரும். நீ எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு போஸ்ட் பாக்ஸில் போடாமல் பக்கத்தில் உள்ள சஜஷன் பாக்ஸில் போட்டிங்கன்னா அது போய் சேர வேண்டியது போகாது. இந்த மாதிரி துவாக்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. என்ன நிபந்தனை? முதல்ல நாம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை ஹலாலாக இருக்கணும். ஹராமான உணவு கொஞ்சோண்டு அதில் கலந்துருக்கூடாது. நம்மளுடைய உடுத்தும் உடையில ஹராமான வருமானம் கலந்துடக்கூடாது. அப்போ நம்மளுடைய வருமானம் ஹராமான வருமானமாக இருக்கும் பட்சத்தில் சின்ன அளவு வச்சிருந்தாலும் சரி துவாக்கள் கபூலாகாது. முஸ்லீம்கள் பேங்க்ல வேலை செய்யறாரு, இவ்வளோ பெரிய தாடி வச்சிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, 5 வேளை தொழுகிறாரு, அல்லாஹ் வணங்குறாரு, தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, எல்லாம் சரி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிறாரு. துவா எங்கேருந்து கபூலாகும்? அவர் வருமானமே 100% ஹராமான வருமானம், பேங்க் வருமானம். பேங்க்ல இருந்து ஒரு வட்டியை யூஸ் பண்றாரு, அல்லது ஓடி வாங்குறாரு பேங்க்ல, அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாரு, ஹராமான கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாரு, அல்லது வீட்டை ஒத்திக்கு வாடகைக்கு விடுறாரு. இதெல்லாம் ஹராமான வியாபாரங்கள். நமக்கு இதெல்லாம் ஹராம்னு தெரியறது இல்லை. இப்படி ஹராமான வியாபாரம் செஞ்சு போட்டு அதுல ஹராமான வருமானத்தை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அல்லாஹ்னு கேட்கறது துவா கபூலாக மாட்டேங்குதுன்னா அண்ணா யுஸ்தஜாப் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஓ தாமு ஹராம் வ லிபாசு ஹராம் அண்ணா யுஸ்தஜாப். அவரோட உணவு ஹராமான உணவு, உடை ஹராமான உடை, வருமானம் ஹராமான வருமானம், அவருக்கு எப்படி துவா கபூலாகும்? அப்ப முதல்ல துவாக்கள் கபூல்